எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சத்தம் பத்தலீங்க. நல்லா இருக்கா? பூஸ்டா சொல்லுங்க. நல்லா இருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டீங்களா காலையில? அருமைங்க. கண்டக்டுக்குள்ள போயிருங்க. கொங்கு தமிழ் பிடிக்குங்க, நார்மல் தமிழ் பிடிக்குங்களா? மகிழ்ச்சிங்க. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே என்று எல்லாம் வல்ல நம்மளுடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொன்னார் திருவரைகளை வணங்கி, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் தாய் திரு நாட்டிற்கும் தாய்மொழிக்கும் முதற்கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மன்றத்தின் தலைவர் அருள்நிதி திரு மயில்சாமி ஐயா அவர்களையும், மன்றத்தின் தலைவர் அருள்நிதி திரு சண்முக வடிவேல் ஐயா அவர்களையும், தலைவர் திரு நாகராஜ் ஐயா அவர்களையும், செயலாளர் திரு சிவகுமார் ஐயா அவர்களையும், பொறுப்பாசிரியர் திரு வி சுவாமிநாதன் ஐயா அவர்களையும், பொருளாளர் திரு லோகநாதன் ஐயா அவர்களையும், பாடகர் திரு செந்தில்குமார் ஐயா அவர்களையும், மற்றும் இங்கு வரவேற்புரை வழங்கியும் நமக்கெல்லாம் குரு பாடல்கள் எல்லாம் பாடி நமக்கெல்லாம் தொடங்கி வைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், இந்த மன்றத்தில் கூடியிருக்கும் நிர்வாகிகள், மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பொன்னார் திருவடிகளையும் என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். இது ஒரு பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் பேசியிருக்கிற மேடை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நான் ஒரு சின்ன ஒரு கடுகு போல உங்களுக்கெல்லாம் உங்க முன்னால நான் வந்து இந்த மன்றத்துல பேசுறது எனக்கு பெரும் பாக்கியம். அந்த பாக்கியத்தை கொடுத்தவரு நம்மளுடைய ஆர்ச்சாமி அண்ணா. அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்கி கொள்கின்றேன். நாங்க பேஸ்புக்ல நான் பேசுற பேச்சியெல்லாம் பார்த்து அண்ணா தான் வந்து இந்த மன்றத்துக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஐயாவும் எனக்கு இது பண்ணி இங்க வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த வாய்ப்பு. எத்தனையோ கல்லூரிகள்ல போய் பேசியிருக்கிறேன், பட்டிமன்ற மேதைகள்ல பேசியிருக்கிறேன், குழந்தைங்க முன்னால பேசியிருக்கிறேன். மிக பெரும் ஆளுமைகள் முன்னால நான் பேசுறேன் அப்படிங்கிறது இதுதாங்க எனக்கு முதல் வாய்ப்பு. அதனால இந்த மன்றம் எனக்கு வந்து தலையால் வணங்குகிறேன். இங்க வந்து நீங்க ஒவ்வொரு முறையும் அம்மா வந்து வாழ்த்து பாடல் எல்லாம் சொல்லும் போது எனக்கு அப்படியே ஜிவ்வு நேர்ச்சு. அதாவது நீங்கெல்லாம் வந்து கற்று இருக்கிறீங்க, உங்களுக்கு இயல்பா வரும். நான் வந்து இயல்பாவே சிவபக்தி கொண்டவள். உங்க எல்லாம் கேட்கும் போது உண்மையாவே பெரும் மகிழ்வு. இந்த இடத்துக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்லவங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்கி கொண்டு, ஐயா சொன்னாரு, எங்கூட போன்ல பேசின ஐயா சொன்னாரு, நீங்க வந்து உங்க மோட்டிவேஷன் பேசுறதுக்கு முன்னால ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து 1/2 மணி நேரமாவது அருட்தந்தை ஐயா அவர்களை பத்தி பேசிட்டு தான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே அருட்தந்தை ஐயாவை பத்தி எல்லாமே தெரியும். நான் வந்து புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆனாலும் என்னுடைய அறிவு கெட்ட அளவுக்கு நான் எல்லாம் வந்து உங்களாட்ட நிறைய புத்தகங்கள் வந்து இதுக்கப்புறம் தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. கூகுள்ல அது இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திரட்டிட்டு வந்து ஐயாவை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான் பேசுறதுல எல்லளவு தவறு இருந்தாலும் தயவு வந்து உங்க வீட்டு பிள்ளையா மடித்து அருள்து இந்த பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். 1 லட்சம் கொடுத்தா தங்கத்தட்டு வாங்கலாம், 50,000 கொடுத்தா சில்வர் தட்டு வாங்கலாம், 500 ரூபாய் கொடுத்தா 50,000 கொடுத்தா வெள்ளித்தட்டு வாங்கலாம், 500 ரூபாய் கொடுத்தா சில்வர் தட்டு வாங்கலாம். ஆனா எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரே தட்டு இந்த சான்றோர்களின் கை தட்டு. இது ஒண்ணு மட்டுமே எங்களை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நம்மளுடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் வந்து ஒரு ஏழ்மையான நெசவு குடும்பத்துல பிறந்தவரு அப்படின்னு சொல்லி நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தன்னுடைய படிப்பு வந்து 3வது படிக்கும் போதே தன்னுடைய ஏழ்மையின் காரணமாக விடுவிட்டு போய், அதுக்கப்புறம் தன்னுடைய தந்தையின் தொழிலான நெசவு தொழிலே அவர் பார்த்துட்டு இருந்தார் நம்மளுடைய அருட்தந்தை ஐயா. தன்னுடைய 18வது வயதில் வந்து ஒரு சென்னையில ஒரு வேலைக்கு போறாரு. அங்க ஒரு நண்பர் மூலமா யோகா இதெல்லாம் கற்றுக்கிறாரு. அது போக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை உலகத்துக்கெல்லாம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி குறிக்கோளாகிய முழுமையை உணரும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா துறையிலையும் கற்று தேர்ச்சி அடைகிறாரு. அப்படி தேர்ச்சி அடைஞ்சிட்டா மட்டும் போதுமா? நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும். இந்த நாடு நாம மட்டும் வளர்ச்சி அடைந்தா பத்தாது, நம்மளை சுற்றியுள்ள மக்கள் எல்லாரும் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாரு. அதுல பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றாரு. நான் மட்டும் உயர்ந்தா போதாது, என்னை சுற்றியுள்ளவர்கள் அனைவரும் உயர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துல அவரு ஒரு பெரிய தொழிற்சாலை ஆரம்பிச்சு அதுல பல்லாயிரக்கணக்கான மக்களுக்காக வேலை வாய்ப்புகளை எல்லாம் தர்றாரு. அது மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தான் கற்றுணர்ந்த யோக கலை எல்லாம் வச்சு 2000க்கும் மேற்பட்ட பாடல்களை எல்லாம் ஈர்க்கிறாரு.
புத்தகங்களை எல்லாம் ஏற்றி எல்லாரும் இதன் மூலமா பயிற்சி பெறணும், இதன் மூலமா வளரணும்னு சொல்லி பாடுபடுறாரு. அடுத்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்றார், என்னை 3 கேள்விகள் செதுக்கியது, 3 கேள்விகள் என்னை உலுக்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னென்ன கேள்விகள் அப்படின்னு கேட்டா, உயிர் என்பது என்ன, அது எங்கே இருக்கிறது? உயிர் என்பது என்ன, அது எங்கே இருக்கிறது? வறுமை என்பது இயற்கையா அல்லது செயற்கையா? கடவுள் என்பது, உயிர் என்பது என்ன, வறுமை என்பது இயற்கையா செயற்கையான்னு 3 கேள்விகளை அவரை என்னை உலுக்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிந்த கருத்தாக இருக்கலாம். ஆனாலும் ஐயா இதையும் நான் வேதாத்ரி மகரிஷியை பற்றி பேசணும்னு ஐயா கேட்டுக்கொண்டனால கேட்டுக்கிறேன். கொஞ்ச நேரத்துல நான் என்னுடைய உரைக்கு வந்துடுறேங்க. அப்ப கடவுள் என்பது ஒரு நபர் அல்ல, இதுதான் வேதாத்ரி மகரிஷியோட கோட்பாடு. கடவுள் என்பது ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாது, அவர் ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்றாரு. ஒரு நபர், ஒரு தனிப்பட்ட நபர் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு மதமா மாற்றிடுவாங்க. ஒருத்தர் சாமியாரு ஒரு இத்தரா இருக்காங்கன்னா ஒரு மதமா மாற்றிடுவாங்க. அதே ஒரு தன்மை அப்படிங்கிற முறையில போச்சுன்னா அது விரிந்து பறந்து எல்லா உயிர்களும், இந்த உலகம் எப்படி தோன்றியது, உயிர் எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. ஒரு தனி மனிதர் என்பதிலிருந்து இந்த சமூகத்தை விடுவித்த அண்மைகால ஞானிதான் நம்மளுடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள். மீண்டும் ஒரு முறை அவரை பொன்னார்த்தங்களை வணங்கி, அவர் யார பத்தி கவலைப்படுறாரு, அவரை பத்தியா கவலைப்பட்டாரு, அவரோட குடும்பத்தை பத்தியா கவலைப்பட்டாரு? இல்லைங்க, நம்ம மனிதர்களாக நம்மளை பத்தி கவலைப்படுறாரு. என்னன்னு கவலைப்படுறாரு, இந்த மனிதர்கள் எது வேணும்ங்கிற தெரியாமையே இயங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மனசுக்கு நிறைவு வேணும், அன்பு வேண்டும், இதுதான் வேண்டும். மனசுக்கு ஆரம்பத்துல இருந்து நம்மளுக்கு என்ன வேணும், நிறைவு வேணும், எதுலயும் ஒரு ஆனந்தம் வேணும், அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை அப்படிங்கறத தெரியாம மனிதர்கள் உணர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால எது இயல்பு எது இதுன்னு சொல்லி வேறுபாட்டை கண்டு உணர்ந்து அவங்களுக்கு நியாயமான வழியில், நேர்மையான வழியில் அவங்க செல்லணும் அப்படின்னு சொல்லி, இறைபக்தியோட அவங்க வளரணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. அப்ப அதுக்காக என்ன பண்றாரு, ஒரு கோயிலுக்கு போனா ஒரு பூசாரி என்ன சொல்றாரு, தேங்காய் பழம் கொண்டு வந்தீங்களா, அர்ச்சனை சீட்டு கொண்டு வந்தீங்களா, இப்படி எல்லாம் தான் கேக்குறாங்க. ஆனா அருட்தந்தை என்ன பண்றாரு, என்ன கேக்குறாரு, உன்னோட மைண்டை ட்ரெயின் பண்ணனியா அப்படின்னு தான் கேக்குறாரு. உன்னுடைய மூளையை ட்ரெயின் பண்ணியா அப்படின்னு தான் கேக்குறாரு. அப்போ எல்லாத்துக்கிட்ட இருந்து வேறுபட்டு நம்மளுடைய சிந்தனைகளை எல்லாம் வேறுபடுத்தி நம்மளை எல்லாம் நேர்வழியில் இயக்கியவர் நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள். அவர் நம்மளுடைய அறிவித்திருக்கோயில எல்லா பக்கம் இது பெரிய ஞானிகள், நிறைய ஞானிகள் இருந்தாலும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பின்னால அதை வழிநடத்தி செல்றதுக்கான ஆட்கள் இல்லாம போயிடுறாங்க. அப்ப நம்மளுடைய அருட்தந்தை ஐயா இந்த மாதிரி பெரியோர்களையும் சான்றோர்களையும் வைத்து ஒரு மன்றமாறு வைத்து அறிவித்திருக்கோயில் என்ற பெயர் வைத்து அதில் ஆசிரியர்களை பயணித்து அதில் மாணவர்கள் பயிலும்படி நம்மளை எல்லாம் செறிவூட்டி இருக்கிறார். அப்பேற்பட்ட அருட்தந்தை ஐயா அவர்கள் மூலமா நாம் இங்க எல்லாரும் கூடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமைகள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு அவரை பத்தி எதுவும் பெருசா தெரியாது. இனிமேல் நான் இந்த இது பேசுறதுக்காக வேதாத்ரி மகரிஷி, நான் ஒரு ஏஜென்டா இருந்தப்போ வடவள்ளியில விஜயன் சார்னு சொல்லி ஒரு தலைவர் இருக்காரு. அவர்கிட்ட ஐயா இந்த மாதிரி இங்க பேசுற கூப்பிட்டு இருக்காங்க, ஐயாவை பத்தி எனக்கு பெரியதா தகவல் எதுவும் தெரியாது, சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன்னு உடனே அவர் நோட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு, நீ மனவளக்கலை பயிட்டு இருக்கிறியாமா அப்படின்னு கேட்டாரு. ஐயா இன்னும் இல்லைங்களே ஐயா அப்படின்னா, நீ நாளைக்கே போய் 10 மணிக்கு அங்க போய் நான் அனுப்பிச்சுட்டேன்னு சொல்லி அந்த கலையில சேர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கண்டிப்பாங்க ஐயா அப்படின்னு சொல்லி, அதாவது ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தரை சந்திக்கும் போதும் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு தூண்டுகோள், அதாவது எனக்கு இங்க அழைச்சோன்ன ஆண்டவன் ஏதாவது ஒரு கருத்தோட தான் நம்மளை இங்க அழைச்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. எனக்கு இந்த மன்றத்துக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மூலமா இனிமேல் நான் மனவளக்கலை பயில போறேன் அப்படிங்கிறது இங்க எல்லாத்துக்கும் நன்றி மலர்களை காணிக்காட்டிக் கொள்கின்றேன். நம்மளுடைய உள்ளமே ஒரு பெரும் கோவில் தான் இல்லைங்களா, உள்ளம் ஒரு பெரும் கோவில். நாம எல்லாம் மாபெரும் புண்ணியம் செஞ்சிருந்தா தான் இந்த புண்ணிய பூமியில பிறந்திருக்க முடியும் இல்லைங்களா. நம்ம புண்ணியம் செய்யாம இந்த புண்ணிய பூமியில பிறந்திருக்க முடியுமா கேட்டா கிடையாது. இந்த உலகம் பாத்தீங்கன்னா, இந்த உலகம் பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குது. அந்த பிரபஞ்சத்திலேயே இதயம் போல இருக்கிறதா நம்மளுடைய பாரத நாடு, அதிலும் நம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல நாம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நம்மள மாபெரும் புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. கொஞ்ச நெஞ்சத்து புண்ணியம் இல்ல. நம்மள இதுல எத்தனையோ சமூகங்கள் இருக்குது நாட்டுல, எத்தனையோ மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா கடவுள் ஒவ்வொரு சமூகம் என்ன சொல்றது தெரியுங்களா, கடவுளை நேர்ல பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டுலதான் 63 நாயன்மார்கள், 63 நாயன்மார்களும் இருக்காங்க, 12 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க, பிட்டுக்கு மண் சுமந்த பெரும்படிப்பட்ட சிவபெருமான் இருக்கிறாங்க.
அப்போ 63 நாயன்மார்கள் என்ன பண்ணிருக்காங்க? இறைவனை நேர கண்கொள்ளா பார்த்திருக்கிறாங்க. தன்னுடைய கண்களாய் இறைவனை பார்த்திருக்கிறாங்க. இந்த சமயம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுலதான் நடந்திருக்குது அப்படின்னா இதுக்கு மாற்று கருத்து இருக்குதுங்களா? சொல்லுங்க பாக்கலாம். அடுத்த சனம் எல்லாம் பாத்தீங்கன்னா இறைவனை கண்ணால பார்க்க முடியும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. யாருகிட்ட கேட்டு பாருங்க. தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான புண்ணிய பூமியில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா உண்மையாவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கணும்.